நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அழகான காலை பொழுதுல யுகம் கனெக்ட் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட நாளை ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு ஒரு சிறந்த நாளா அமையும். எஸ், நம்மளோட ஷோல நிறைய செக்மெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணோம்ல. எஸ், இது யுகம் கனெக்ட். ஒரு ராகம் பாடலோடுல பாக்கியஸ்ரீ மற்றும் காமேஷ் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு ராகங்களும் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எந்த ராகத்தை பத்தி பேச போறாங்க? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ராகம் தான் பார்க்க போறோம். அந்த ராகத்தை பத்தியும் அதுல இருக்க பெனிஃபிட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு ஒரு அற்புதமான ராகத்தோடு வந்திருக்கோம். என்ன ராகம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நம்ம பந்து வராளி ராகம் பார்க்க போகிறோம். அடடா, சூப்பர். இந்த ராகம் ஒரு தாய் ராகம், 51வது மேலகர்த்தா. ஓ சரி. இன்னொன்று என்னென்னா, நமக்கு மொத பேசிக் ராகம் சொல்லுவோம் இல்லையா, மாய மாலவ கவுளை. ஆமாம். 72 மேலகர்த்தா ராக அடிப்படையில் அந்த ராகத்துக்கு இது நேர் பிரதிமத்தியம ராகம். அது மா 1, இது மா 2. ஓ சரி. ஒரே ஒரு ஒரு நோட் சேஞ்ச் பண்ணால் அப்படியே மாயமால கவுளை. ஓ சரி. மா 1 இருந்தால் மாயமால கவுளை, மா 2 இருந்தால் பந்து வராளி. இன்னொன்று பந்து வராளிக்கு இன்னொரு பேர் இருக்குது, காமவர்த்தினி அப்படின்னு. நிறைய பேர் காமவர்த்தினின்னு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் பந்து வராளின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓ சரி. இது ஒரு ஆரோகணம் போயிடுவோமா? சரி க மா பத நீ சா சா நீ தா பா மா க ரீ சா. இந்த ராகத்தில் கருணை, இரக்கம் இதெல்லாம் ரொம்ப வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறக்கப்படுற மாதிரி இருக்கும். அந்த நவரசத்துல அந்த கருணை சொல்லுவாங்க, அந்த கருணை ரசம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ இதோட இது எப்படி சம்பூர்ண ராகமா? இது நமக்கு 7 ஸ்வரமே வருது. ஆரோகணமும் 7 ஸ்வரம். மேலகர்த்தா ராகம்னால ஆமா சம்பூர்ண ராகம், அதாவது ஆரோகணமும் அவரோகணமும் ரெண்டுமே 7 ஸ்வரங்கள் வருது. ஓகே. இதோட கர்நாடகா இசையில் ஏதாவது என்ன பண்ணியிருக்காங்க? பிரதிமத்தியமத்தில் இது ரொம்ப பழமையான ராகம். ஏன்னா இது மாயமாலகோலே பழமையான ராகம், அதோட ஒரு நோட் மாத்துறாங்க இல்லையா. இதுவும் ரொம்ப பழமையான ராகம். இது நிறைய கம்போசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடக இசையில். சரி. அதில் சிவ 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 என ராதா, சிவ 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 என ராதா, ஓ சிவ 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 என ராதா. சூப்பர். இது கேட்கும்போதே எப்படி நமக்கு அந்த ஃபீல் ஒரு கருணையாவோ இல்லை, நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுவோம் போல. டக்குன்னு இந்த ராகம் கேட்டோம்னா ஏதாச்சும் கையில் காசு என்ன பேக்கெட்ல வைக்க எடுத்து கொடுத்துருவோம் போல, அந்த மாதிரி ஒரு ராகமாக இருக்கு. இல்லை, ஒரு இரக்கமாக கேட்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓ. ஸோ இந்த ராகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னா, நார்மலாக நம்ம குழந்தைங்களை ஹைப்பர் பேபிஸ்லாம் சொல்லுவோம்ல, துருத்துருன்னு இருக்குங்க, மேலே ஏறும் கீழே விழுங்குங்க, ஏதாச்சும் இழுத்து விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பேபிஸுக்கெல்லாம் இந்த ராகத்தை கேட்க வைக்கும் போது அவங்களோட அந்த அந்த துருத்துரு தன்மை கம்மியாகுது. நார்மலாக குழந்தைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஹைப்பராக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ராகத்தை வச்சு. இப்போ நார்மலாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மயக்க மருந்து போடும் போது இந்த ராகத்தை ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த எல்லாத்துக்குமே அந்த மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு அளவு தான் இருக்கும். இந்த ராகத்தை சேர்த்து கொடுக்கும்போது அந்த அளவு கம்மியாகவே பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த அந்த அனஸ்தீசியா கொடுக்கறது எவ்வளோ டெப்த்தாக போகணும், அந்த அவங்களோட மயக்கம் அதெல்லாம் இருக்குது.
ஸோ இந்த ராகத்தோடு சேர்த்து பண்ணும்போது அந்த டெப்த் ஆஃப் அந்த மயக்கம் வந்து இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இதை கேட்கும் போது. கண்டிப்பாக இதோட சினிமா சாங் நம்ம பார்த்தே ஆகணும். என்ன சினி சாங் இருக்குது இது? நிறைய இருக்குது இதில். ஏன்னா பிரதிமத்தியமும்னாவே ஒரு தனியாக ஒரு சிறப்பாக தெரியும் நமக்கு. மா 1ங்கிறத விட மா 2 வந்து ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ மா 2 வரும்போது எல்லாமே ஒரு எக்ஸ்பிரஷன் கலந்ததே இருக்கும். இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஒரு கருணை, சுவை, இரக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு. நமக்கு சினிமா பாடல்களே கேட்க சிலது அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இளையராஜா சாரோட நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். ஆஹா, அற்புதமாக கேட்கும் போதே ஆனால் இது கேட்கும் போதே நம்ம அமைதியாயிரும், ரொம்ப அமைதியாயிரும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரில. ஒரு மாதிரி அமைதியாக சைலண்டாக ஆகிடும். அந்த மூடே சேஞ்ச் ஆகிடுது. சூப்பர். இப்போ கேட்கும்போது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி. ஆமாம் ஆமாம், எனக்கு இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி கொடுங்க, நான் ஃப்ரீயாக ஆகணும், மைண்ட் சரண்டர் ஆகிற மாதிரி. எனக்கு வேறு வழியே தெரியல, நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே இளையராஜா சாரே வந்து இந்த ராகத்திலேயே ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல். சூப்பர். அந்த அதே ஃபீல் தான் கிடைக்குது. ஆனால் சுச்சுவேஷன் அப்படியே மாட்டுவெல்லாம் கிடச்சிருச்சுன்னா வச்சு விளையாண்டுருவாரு. ஸோ இந்த வாட்டியே ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இந்த வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வர்ணம்ங்கிறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான். அது வந்து இப்போ நம்ம இந்த சாங்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த சாங்கில் வந்து கம்போசிஷன் சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து பல்லவி இருக்குது, அனுப்பல்லவி இருக்குது, சரணம் இருக்குது. அதெல்லாமே வந்து பாடலை வந்து முழுமையாக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, முதல்ல ஒரு பல்லவியில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் ஒரு அனுப்பல்லவி, ஒரு சரணம் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்லாம் சேர்த்து ஒரு பாடலாக உருவாக்குது இல்லையா, இந்த கம்போசிஷன் தான் வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுமேட்டு உங்களுக்கு வந்து வர்ணம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கம்போசிஷன் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் கம்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, மியூசிக் டைரக்டர்ஸ், அதுவும் இந்த வர்ணம் தான் இப்போ கம்போசிஷன் சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். எல்லாருக்குமே மோஸ்ட்டாக ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கலாம் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தோலில் ஏதோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த தோலில் வந்து நிறைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த தோலை அந்த மாதிரி அநியாயமாக தூக்கி போடாமல் அதில் இருந்து ஒரு தொக்கு செஞ்சு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நமக்காக கிருத்திகா ராதாகிருஷ்ணன் கிருத்திகாஸ் கிச்சனில் செய்து காட்ட போகிறாங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்து கற்றுக்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுகம் கனெக்ட்ஸ் கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஆரஞ்சு பீல் தொக்கு. ஆரஞ்சு தொலி, சிவப்பு மிளகாத்தூள், கடலைப்பருப்பு, புளிக்கரைசல், பெருங்காயம், கடுகு, நல்லெண்ணெய், தயிர் சாதம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் ஒரு 2 ஆரஞ்சு பழம் தோலி வந்து இப்படி பொடியாக நறுக்கி நான் எடுத்திருக்கேன். நான் முதல்ல நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நல்லெண்ணெயில் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படியே பொங்கி வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த இப்படி கடலைப்பருப்பை தனியாக எடுத்து பார்த்தோன்னா இந்த கலர் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிட்டு, பட் அந்த ஹீட் இருக்கிறனால இதை வந்து அப்படியே கொஞ்சம்
கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நல்லெண்ணெய்ங்கிறனால அப்படியே நுரைச்சி வரும் அது. ஸோ இப்போது இதுலேருந்து வந்து இது 2 மினிட்ஸ் அப்படியே கூல் பண்ணட்டும். அது இதுலேருந்து வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து கொரகொரன்னு அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஓகே, இந்த கடாயை எடுத்துட்டு இப்போ இது கூலாச்சுனாலே இந்த நுரையெல்லாம் இது பார்த்தீங்களா, இதெல்லாமே அப்படியே இதுவாகிடுச்சு, சப்சைட் ஆகிடுச்சு நுரையெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் மெஜாரிட்டி எடுத்து நம்ம இப்படி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை வந்து நல்லா அப்படியே ஒரு பவுன் கலரில், ஆரஞ்சு கலரில் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் அது வந்து ரொம்ப சாஃப்டாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மட்டுப்பட்டுரும். அது இந்த ஆயிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கடுகு வெடிச்சதும் ஒன்றா வந்து புளி தண்ணி அப்புறம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இப்போ இந்த ஆரஞ்சு தொலியை வந்து நம்ம இந்த வதக்கிற ஸ்டேஜில் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு அதை சாஃப்டாகவே தான் அதை வைக்கணும். ஸோ அதனால் வந்து இதுதான் ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும். இந்த கடுகு வெடித்தோடனே இந்த சூட்லேயே இந்த புளி தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே நீங்கள் பேலன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய்ங்கிறனால இப்படி நுரைச்சி வருது. நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்காது, ஒத்துக்காதுன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ, எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பொதுவாக ஊறுகாய்களுக்கெலாம் ஸ்டாண்டர்டாக நல்லெண்ணெய் போட்டால் அது நல்லா லாஞ்சிவிட்டியும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ புளி விழுது, பெருங்காயம், அப்புறம் இந்த ஆரஞ்சு. இது வந்து நம்ம நல்லா 2 ஆரஞ்சு தொலி அளவுக்கு நம்ம இதை எடுத்துருக்கோம். இது கொதிக்கட்டும். இப்பயே ரொம்ப நல்லா வாசம் வருதுங்க, ஆரஞ்சு வாசனை. மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடுறோம். அதுக்கு சால்ட், இந்த கடலைப்பருப்பு இந்த ரிசர்வாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெய் மற்றும் கடலைப்பருப்பு இதோட ஆட் பண்ணிடலாம். அதில் இதை வந்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதோட இதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பைண்டிங் கொடுக்குங்க. அதுக்கு வேறு எங்கேயுமே தேவையில்லாமல் வாட்டர்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இது கொஞ்சம் ஆயில் பேஸ்டாக தான் இருக்கும். ஒன்றுமே ஆயிலே வாட்டரே இல்லாமல் நம்ம இதை செஞ்சால் தான் இது கொஞ்சமாவது நம்மளுக்கு டியூரபிளாக இருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா, அதுக்கு மிளகாத்தூள். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஊறுகாயோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க உங்கள் மேலாம் தெளிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒன்று வந்து எண்ணெய் பிரியறது ஒன்று, ரெண்டாவது வந்து அப்படி சைலண்ட்டாக ரிதமிக்கலாக பபிளிங் வரும், டப்பான்னு. மூணாவது என்னென்னா, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்லலாம் அது தெளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அதோட ஸ்டாப்பிங் ஸ்டேஜ். அதனால் நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாட்டில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா பாத்திரங்களில் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரிட்ஜில் தயவுசெய்து வச்சுக்கோங்க அதை. அண்ட் கொஞ்சோண்டு கருகப்பிள்ளையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் ஈவன் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகாமல் இது அப்படி லைட்டாக அதை கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் பண்ணுற அளவுக்கு அதை ஹீட் பண்ணால் போதும். அதை ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஆரஞ்சு பீல் தொக்கு ரெடி. இதை நீங்கள் வந்து இட்லி, ரவா இட்லி, தோசை, ஊத்தப்பம், உப்மா, பிளெயின் ரைஸ், தயிர் சாதம் எதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இது லிஸ்ட் இஸ் எண்ட்லெஸ். ஸோ அதனால் இது ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் ஊறுகாய் மாதிரி. இது
அண்ட் ஆல்சோ விரத நாட்கள்லையும் சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து பெரியவங்க நிறைய பேர் வெங்காயம் பூண்டு அப்படின்னு சாப்பிடாமல் இருக்கிறவங்க, ஜெயின்ஸு எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் அதை. ஸோ அதனால் வந்து இதை நான் ஏற்கனவே தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி இதை ஓகே. ஸோ அப்படியே டிப் த ஸ்பூனை நீட்டு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ வீல் மீட் யூ அகேன் டுமாரோ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியுடன் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்புடன். Till then, see you, bye-bye. நன்றி, வணக்கம். PCOD மற்றும் PCOS ஓட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் உஷா நந்தினி தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. எஸ், இன்னைக்குமே இனிவை இன்றில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கான சொல்யூஷனை தான் சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நம்ம எப்பயுமே வந்து மருத்துவ மூலிகைகளாக சொல்கிறத காட்டிலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூலிகைகளே பல நோய்களுக்கு மருந்தாகும் அப்படிங்கிற விதத்தில் நமக்கு முருங்கை அப்படிங்கிறது மூலிகை அப்படிங்கிறத காட்டிலும் அது வந்து ஒரு சிறந்த கீரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கீரை வகைகள்லேயே நம்ம முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்ததுன்னு பார்த்தோன்னா முருங்கைக்கீரை தான். ஏன்னா நிறைய பேரோட வீட்டில் இது மரமாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு அதை பிரயோகிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கேள்விக்குறி தான் இல்லைங்களா? ஆனால் முருங்கையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது தெரியுங்களா? குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த FSH, LH ஹார்மோனோடைய இம்பேலன்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி ஹார்மோனோடைய இம்பேலன்ஸ் எல்லாம் வரத்துக்கான காரணம் கருமுட்டையினுடைய வளர்ச்சி குறைபாடு தான். ஆனால் இந்த முருங்கையினுடைய இலைச்சாறு கருமுட்டை வளர்ச்சி குறைபாடை போக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கையினுடைய இலை, பூ, அதனுடைய காய், விதை, பிசின்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய அந்த கம், இது எல்லாமே ஆண்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது. உடலுக்கு வலு தரக்கூடியதாகவும் உயிரணுக்களுடைய குறைபாட்டை சீர் செய்யக்கூடியதாகவும் இந்த முருங்கை வந்து இருக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளை சார்ந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா கால்சியம், மெக்னீஷியம் சத்து குறைபாடு ஈஸியாக இருக்கும் பொழுது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். அது எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை முருங்கை கீரைக்கு இருக்குது. எலும்புகள் வலுவாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு சுத்தமாகிறது, குடல் சுத்தமாகிறது, இது எல்லாமே ஈஸியாக முருங்கைக்கீரையில் நமக்கு கிடைக்கும். சர்க்கரை நோய் கட்டுப்படுறதுமே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு சிறந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம ரத்தத்தில் வந்து இந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது, HDL உடைய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி LDL உடைய லெவலை குறைக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை பிரயோகிக்கிறோம். ஆனால் முருங்கைக்கீரை அதற்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அப்படி இந்த முருங்கைக்கீரையில் என்ன இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு கால்சியம்னா ஒன்று என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? பால் தானே ஞாபகத்துக்கு வரும். அந்த பாலில் இருக்கிற மாதிரி 4 மடங்கு கால்சியம் சத்து வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது. விட்டமின் ஏன்னா ஒன்றே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுங்க? கேரட் தானே ஞாபகத்துக்கு வருது. அந்த கேரட்டில் இருக்கிற மாதிரி 4 மடங்கு வைட்டமின் ஏ சத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம் அப்படின்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? வாழைப்பழம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதில் இருக்கிற மாதிரி 15 மடங்கு வந்து பொட்டாசியம் சத்து வந்து முருங்கைக்கீரையில் இருக்கிறதா சொல்லப்படுது. புரதம், புரோட்டீன் அப்படின்ன உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தயிர் தான். ஸோ அந்த தயிரில் இருக்கிற மாதிரி 2 மடங்கு புரோட்டீன் சத்து வந்து முருங்கைக்கீரையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இரும்பு சத்துனாலே கீரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மற்ற கீரைகளை காட்டிலும் முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து மாற்ற தேடிக்கிட்டே இருக்கோம். அசைவ புரதம், சைவ புரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைபரு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம்.
ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையில் இவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நடக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு 90 உயிர் சத்துக்கள் காரணமாக இருக்குது, பயோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அந்த ஃபைட்டோ பயோகெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90க்கு மேலே முருங்கைக்கீரையில் இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோன் சீராக இருக்கணும், நொதிகள் சீராக வேலை செய்யணும்னா அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்கணும். அது கிட்டத்தட்ட 18 அமினோ அமிலங்களுக்கு மேலே முருங்கைக்கீரையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கு குடல் சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, கணையம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான். அந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்சஸ் வந்து முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 சத்துக்கு மேலே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்சஸே முருங்கைக்கீரையில் இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும், இம்யூனிட்டி அதிகமாகணுங்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து கேப்சியூலாக கிடைக்குது, மாத்திரைகளாக கிடைக்குது, டீ ஃபார்மேட்டில் கிடைக்குது, மொரிங்கா அப்படிங்கிற பேரில். ஸோ நிறைய நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் முருங்கைக்கீரையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த முருங்கைக்கீரையில் கிட்டத்தட்ட ஒரு 46 ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய, ஆக்சிஜனேற்ற தன்மை இருக்கக்கூடிய, செல்களை புதுப்பிக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த முருங்கைக்கீரையை எப்படியெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும்? நார்மலாக பருப்பில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டாலே புரோட்டீனோடு சேர்ந்து நரம்பு மண்டலம் வலுவாகிறது நமக்கு கண் கூட தெரியும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாட்டுக்கு முருங்கைக்கீரையை நெய்யில் வதக்கி சாப்பிடும் பொழுது அதற்கான முழுமையான பலன்கள் அதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் சத்து மூலமாக நமக்கு கிடைக்கும். பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியே எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பொடியாகவும் காலேஜில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பெண்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதிகமான ப்ராசஸ்க்கு உட்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சத்துக்கள் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை எப்பயுமே ஒரு அரை வேக்காடாக நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக முருங்கைக்கீரையோட மருத்துவ பயன்கள் பெண்கள் முதல் ஆண்கள் வரை எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். உணவே மருந்து அப்படின்ற ஒரு பாலிசியில் டாக்டர் ஜெயரூபா அறிவோம் ஆரோக்கியத்தில் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நமக்காக பண்ணி காட்ட போகிறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்லி தராங்கன்னு பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வெயில் காலங்களில் நம்மளுடைய தோல் வந்து சுருங்குறதும் அதே மாதிரி அதிகப்படியாக வந்து வியர்வை வெளியேறதுனால தோலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரதும் வந்து ரொம்ப காமனான விஷயம். இதுவே வந்து குளிர்காலங்கள் அப்படின்னா தோல் வந்து வறட்சி அடைகிறது, தோலில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சி வெடிப்புகள் உண்டாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உருவாகும். இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து தோலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த நலுங்கு மாவை வந்து பயன்படுத்தி குளிக்கும் பொழுது தோல் வந்து வெயில் காலங்களில் வந்து உண்டாகக்கூடிய அதிகப்படியான வியர்வையினால் வரக்கூடிய துர்நாற்றம், ஸோ தோலில் உண்டாகக்கூடிய வியர்க்கூறு, வேனல் கட்டுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யலாம். அதே மாதிரி குளிர்காலத்துலேயும் இந்த நலுங்கு மாவு பயன்படுத்தும் போது நம்ம தோலுக்கு தேவையான அந்த ஈரப்பதம் வந்து கிடைக்கிறதுனால தோல் வந்து வறட்சி அடையாமல் நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதையும் வந்து தவிர்க்கலாம். ஸோ நிறைய தோல் நோயால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், முக்கியமாக வந்து தோலில் உண்டாகக்கூடிய பூஞ்சை தொற்று, டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது, தோலில் வந்து கருநிறத்திட்டுக்கள் வந்து உண்டாகிறது, முகத்தில் வந்து அங்கங்கே கருநிறத்திட்டுக்கள், அதே மாதிரி வந்து பிம்பிள்ஸ் உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கும் பொழுது அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ நம்ம தோலை வந்து பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வந்து மாற்றுறதுக்கும், ஸோ நம்ம தோலை இளமையாக வச்சுக்கிறதுக்குமான இந்த நலுங்கு மாவு எப்படி தயாரிக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த நலுங்கு மாவில் என்னென்ன மூலப்பொருட்களாக இருக்குது அப்படின்னா,
பச்சை பயிறு. ஸோ பச்சை பயிறு வந்து ஒரு 1/2 கிலோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து வெட்டி வேர், விலாமிச்சு வேர், கோரக்கிழங்கு, அது கூட வந்து கிச்சிலி கிழங்கு, சந்தன சிராய், காட்டுச்சீரகம், கார்போக அரிசி, கூடவே வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அடிக்கடி வந்து ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா வந்து நல்லா காய வச்ச வேப்பிலைகளை வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வியர்வை துர்நாற்றம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆவாரம் பூ வந்து சேர்த்துக்கலாம். ரோஜாவோட இதழ்கள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது நமக்கு அந்த வியர்வை நாற்றம் வந்து குறையும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகம் வந்து ரொம்ப சன்னில் போகும் பொழுது, சூரிய வெளிச்சத்தில் போகும்போது முகம் வந்து கருப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிமதுரம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம தோலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்களும் வந்து பாதுகாக்கப்படுறதுனால தோல் வந்து ரொம்ப நாளைக்கு இளமையாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதையும் வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ பெண்களுக்கு அடிக்கடி வந்து பிம்பிள்ஸ் வந்து உண்டாகும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹெட்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது வந்து பிளாக் ஹெட்ஸாக வந்து மாறும். அந்த மாதிரி மாறாமல் நம்ம இந்த நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கும்போது வந்து ஸ்கின்னை நல்லா வந்து ரப் பண்ணுறதுனால அதனுடைய இந்த ஸ்கின் போர்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்து வெளியாகும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக, அதே மாதிரி இந்த பிம்பிள்ஸ்லாம் வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள், அதே மாதிரி சந்தன சிராயெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி முகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய கருநிற திட்டுக்களையும் வந்து இது சரி செய்யும். ஸோ இந்த நலுங்கு மாவு அப்படிங்கிறத நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இந்த நலுங்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்னைக்கு இந்த நலுங்கு மாவு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நலுங்கு மாவு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். பச்சை பயிறு, வெட்டி வேர், விலாமிச்சு வேர், கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, சந்தனம், சிராய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள், காட்டுச்சீரகம், கார்போக அரிசி, ஆவாரம் பூ வந்து ட்ரையாக வச்சுருக்கோம், அந்த இலைகளோடு சேர்த்து வச்சுருக்கோம். கூடவே வந்து ரோஜாவோட இதழ்கள். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். வியர்வை நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரோஜா இதழ்களும் வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பச்சை பயிறு மட்டும் வந்து ஒரு 1/2 கிலோ, மற்ற எல்லாமே வந்து காட்டுச்சீரகம், கார்போக அரிசி தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி காட்டுச்சீரகம், கார்போக அரிசியும் 10 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறது நல்லது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ நலுங்கு மாவை அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த நலுங்கு மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாதம் வரைக்குமே இந்த நலுங்கு மாவை வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இதை நம்ம பாலோட கலந்து வந்து போட சொல்லுவோம். அதாவது ரொம்ப வறட்சியான முகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நலுங்கு மாவு வந்து பாலோட கலந்து முகத்தில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வந்து நம்ம போட சொல்லுவோம். ஸோ ரொம்ப எண்ணெய் பசை இருக்கக்கூடிய சமமாக இருந்தது அப்படின்னா நம்ம மோர் கலந்து வந்து போட சொல்லுவோம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கற்றாழை ஜெல்லோட சேர்த்து வந்து நம்ம போட சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஃபேராக ஆகணும் அப்படின்னா அதிமதுரம் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம நலுங்கு மாவு வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த நலுங்கு மாவு வந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு இந்த நலுங்கு மாவு எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஒவ்வொரு நாளையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட கோலை வெற்றிகரமாக நோக்கி போகணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு மோட்டிவேஷனல் தேவை இல்லையா? எஸ், இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நம்ம குட்டி ஸ்டோரியில் புதுகை பாரதி வந்து சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஸ்டோரி சொல்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நாம் ஒரு பெரிய விளம்பரம் பண்ண போகிறோம். என்னங்க, கதைக்கு விளம்பரமா? கதைக்கு நடுவில் விளம்பரம் பண்ணலாம், கதைக்கே விளம்பரமா அப்படின்னா இன்றைக்கி விளம்பரம் பண்ணாமல் எந்த வேலையும் சரியாக நடக்கவே நடக்காது. வேலை செய்கிறது எவ்வளவுக்களவு முக்கியமோ அந்த வேலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற செய்தியை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செய்தி எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் செய்கிற வேலைக்கும் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். இது உண்மைதானே? அது மாதிரி தான் ஒரு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. பேர் தேவையில்லை, நமக்கு தேவையானது விஷயம் மட்டும்தான். ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், அவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க கம்பெனியில். என்னென்னா, கம்பெனியினுடைய அந்த நடவடிக்கை, அவங்களுடைய அந்த சேல்ஸு, என்னென்ன விதமான அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பெரிய அளவில் விளம்பரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது அந்த கம்பெனிக்கு ஒரு 25வது வருஷம், முக்கியமான ஒரு வருஷம், வெள்ளி விழா.
இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் கொஞ்சம் பெரியவர். அவர் என்ன பண்ணாரு, சரி எப்படியாவது இந்த கம்பெனியினுடைய சாதனைகளை எல்லாம் பட்டியல் போட்டு அப்படியே விளம்பரப்படுத்தி பட்டையை கிளப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி 25 வருஷமாக இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க, அந்த எவ்வளோலாம் லாபம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பட்டியல் தயார் பண்ணி முக்கியமான ஒரு முன்னணி நாளிதழ் அந்த கம்பெனியில் பேசி, அந்த ப்ரெஸ் ஆஃபீஸ்லேயும் பேசி முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு பேசினார். சரி அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய தொகையும் பேசிட்டாங்க. ஏன்னா முக்கியமான நாளில் முக்கியமான பத்திரிகையில் முழு பக்க விளம்பரம்னா அதுக்கு செலவு அதிகமாகும். பரவாயில்லன்னு கம்பெனியில் அதையும் கொடுத்துட்டாங்க, ஏன்னா கம்பெனியுடைய சாதனை வெளியில் வரப்போகுதுன்னு. இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன பண்ணார், உட்காந்து ராப்பகலாக ஒர்க் பண்ணி அந்த பேப்பர் முழுக்க குட்டி 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 கட்டமாக இது பண்ணி எந்த தேதியில் என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, ப்ராஃபிட் வந்தது, எவ்வளோ பேர் ஷேர் வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் நாங்கள் அவங்கள வந்து ஹைக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து குட்டி குட்டியாக செய்திகள் போட்டு அந்த நம்பர்ஸ், அந்த லாபம் வந்த தொகைகள் இது எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஷீட் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் விளம்பரம் கொடுத்தாரு. பேப்பர்காரங்களும் அதை வாங்கி அப்படியே பிரசுரிச்சிட்டாங்க. இதை கம்பெனி எம்டி பார்த்தா இது என்ன சார் இது அப்படின்னு. இல்லை சார் இந்த மாதிரி அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, பெரிய அளவுக்கு செலவு பண்ணி அந்த முன்னணி நாளிதழில் விளம்பரம் கொடுத்தாலும் கூட பார்த்த பெரும்பாலான மக்கள் அதை கட்டத்தை பார்த்த உடனே நகர்ந்து அப்படியே போயிட்டாங்க. யாரும் சின்ன சின்ன எழுத்தில் இருக்கிற அந்த நம்பர்ஸையோ அவங்களுடைய அந்த சாதனைகளையோ படிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இது பார்த்துட்டு கம்பெனி முதலாளிக்கு கொஞ்சம் சோர்வாயிடுச்சு. இப்படி கொடுத்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவரை ஒன்றும் சொல்லவும் முடியல இவரால். அப்போ அவருக்கு வேற ஒரு ஐடியா வந்தது. அதே கம்பெனியில் இன்னும் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து இந்த பெரியவருக்கு கொஞ்சம் ஓய்வையும் கொடுத்துட்டு இவர் கையில் கொடுத்தாரு. தம்பி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. புதியவர் இல்லையா, வந்தார், என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பார்த்த உடனேயே இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கம்பெனியினுடைய பேர், அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்ஸு, சோஷியல் மீடியாவினுடைய அந்த நேம், அதை மட்டுமே முழு பக்கத்தில் நடுவில் பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு வட்டமான்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸில் அந்த கம்பெனி பேர், சோஷியல் மீடியா அட்ரஸ், வெப்சைட் அட்ரஸ் இதை மட்டும் பிரசுரித்து கொடுத்துட்டாரு விளம்பரத்தை. இதில் என்ன வேடிக்கைன்னா, பக்கம் முழுக்க நிரப்பி கட்டமாக குட்டி குட்டியாக டேட்டாஸ் இருந்தபோது யாருமே கவனிக்கலை. இவங்க இப்படி பளிச்சுன்னு 2 வரியில் அந்த கம்பெனியோடைய பேரையும் வெப்சைட்டையும் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு வாசகம் எழுதினார் பாருங்க, அதிக அளவில் பணம் சேர்க்க வழி அப்படின்னு போட்டுட்டு இதோ அப்படின்னு கீழே ஒரு மார்க் போட்டார். பார்த்த மக்கள் எல்லாரும் இது என்னையா பணம் சேர்க்க வழி அப்படின்னு போட்டிருக்காங்களே, என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்ட்டு அவங்களுடைய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச வாரத்திலேயே பலாயிரம் மக்கள் அவங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணாங்க. அதே மாதிரி பலாயிரம் பேர் கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி உங்கள் கம்பெனியோட ஷேர் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய பேர் அந்த கம்பெனியில் முதலீடும் செய்ய தொடங்கினார்கள். அடுத்த கொஞ்சம் மாதத்துலேயே கம்பெனியினுடைய வளர்ச்சி எங்கேயோ போய்கிட்டே இருந்துச்சு. அதிக அளவுக்கான விளம்பரங்கள், அதிக அளவுக்கான தேவையில்லாத தகவல்களை மற்றவங்க மேலே திணிக்கிறத விட பளிச்சுன்னு 1 வரி அல்லது 2 வரியில் விஷயத்தை சொல்கிற போது ரொம்ப சுலபமாக போய் மக்களை சேரும். இதுக்கு பழைய உதாரணம் ஒன்று உண்டு, பெரியவங்க நிறைய பேருக்கு தெரியும். வெண்ணிற ஆடை அப்படின்னு ஒரு சினிமா வந்தது 1960களில். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படம். அதுக்கு விளம்பரம் பண்ணினாங்களாம். எப்படி தெரியுமா விளம்பரம் பண்ணாங்க? இதே மாதிரி முன்னணி தமிழ் நாளிதழ் ஒன்றில் முழு பக்க விளம்பரம். அந்த முழு பக்க விளம்பரத்தில் ஒரு எழுத்து கூட கிடையாது, முழுக்க வெள்ளைத்தாள் மட்டும்தான் இருந்துதான். ஏன்னா அந்த படத்துடைய பெயர் வெண்ணிற ஆடை. சின்ன நுட்பம்தான் பெரிய அளவுக்கு மக்களை போய் சேரக்கூடிய அளவிற்கு சிந்தனையை தருகிறதல்லவா? சிந்திக்கலாம். நன்றி. இன்னைக்கு யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டேரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.